திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1058. அதிகாரம் இரவு. பிச்சைக்காரர் ஒருவர் புகைவண்டி நிலையத்தின் வாசலில் பை நிறைய பென்சில்களுடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ரயில் ஏறுவதற்காக வந்த பணக்காரர் ஒருவர் 10 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த பிச்சைக்காரரின் தட்டில் போட்டார். சிறிது தூரம் நடந்து சென்று திடீரென மீண்டும் அந்த பிச்சைக்காரரை நோக்கி அந்த பணக்காரர் நடந்து வந்தார். நீதான் பென்சில்கள் வைத்துக் கொண்டிருக்கிறாயே, நான் எதற்கு உனக்கு பணம் கொடுக்க வேண்டும்? அதனால் 10 ரூபாய்க்கு சமமான பென்சில்களை எனக்கு கொடு என்று கேட்டார். அதனை கேட்டு முகம் சுளித்த பிச்சைக்காரர், பார்ப்பதற்கு பெரிய பணக்காரர் போல் இருந்து கொண்டு பிச்சை போட்ட பணத்தை திரும்ப கேட்கிறீர்களே என்றார். நான் ஒன்றும் பணத்தை கேட்கவில்லை, பணத்திற்கு பதிலாக நீ வைத்திருக்கும் பென்சில்களை கொடு என்றுதானே கேட்டேன் என்றார் அவர். தான் வைத்திருந்த பென்சில்களை முணுங்கிக் கொண்டே அந்த பணக்காரரிடம் கொடுத்தார் பிச்சைக்காரர். பென்சிலை வாங்கி கொண்ட பணக்காரரும் பையில் வைத்து புகை வண்டியில் ஏறிக்கொண்டார். பிச்சைக்காரரும் வழக்கம் போல் யாசகம் கேட்க ஆரம்பித்தார். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு பெரிய வியாபாரிகளுக்கான விருந்து நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த பணக்காரர் தான் சண்டை போட்டு பென்சில் வாங்கி சென்ற பிச்சைக்காரர் நன்றாக ஆடம்பர உடை அணிந்து அந்த விருந்தில் பல பெரிய வியாபாரியுடன் பேசிக் கொண்டிருந்ததை கண்டு ஆச்சரியமடைந்தார். அவர் அருகில் சென்று, என்னப்பா, என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார். உடனே அந்த பிச்சைக்காரர், ஐயா, உங்களை மறக்க முடியுமா? நான் வெகு நாட்களாக உங்களைத்தான் நன்றி சொல்ல தேடிக்கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கையை மாற்றியது நீங்கள்தான். நான் இப்போது இந்த சமுதாயத்தில் மதிக்கப்படும் ஒருவராக இருப்பதும் உங்களால் தான் என்றார். பணக்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயா, அன்று என்னிடமிருந்து நீங்கள் வாங்கி சென்ற பென்சில்கள் என் மகளுக்காக நான் வாங்கி வைத்திருந்தவை. வீட்டிற்கு சென்று நீங்கள் கொடுத்த 10 ரூபாயை கொடுத்து மகளிடம் பென்சில் வாங்க சொன்னபோது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதன்படி நான் பென்சில்களை அதிகமாக வாங்கி விற்க ஆரம்பித்தேன். என்னுள் இருந்த வியாபாரியை உணர்ந்தேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களை பிச்சை எடுத்து வீணடித்து விட்டேனே என்று மனம் நொந்து கொண்டேன். அன்று முதல் இரவு பகல் மழை வெயில் எதுவும் பார்க்காமல் தினமும் தன்னம்பிக்கையுடன் வியாபாரம் செய்தேன். இன்று உங்கள் முன் இப்படி நிற்கிறேன் என்றார். யாசகம் கேட்பவர் இல்லையானால் இப்பெரிய உலகின் இயக்கம் மரத்தால் செய்த பாவை கயிற்றினால் ஆட்டப்பட்டு சென்று வந்ததல் போல் இருக்கும் என்பதை இறப்பாறை இல்லாயின் ஈர்ங்கண் மாஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிச்சை எடுத்தல் வாழ்வின் வறுமை, பிச்சை இடுதல் வாழ்வின் பெருமை.